வணக்கம். சுபிக்ஷா டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சூரியன் சனி சேர்க்கை பெற்றனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம். மிதுன ராசிக்கு பொதுவாகவே சனி சூரியன் சேர்க்கை பெறும் பொழுது வருடத்துக்கு ஒரு 30 நாள் மட்டும்தான் பாத்தீங்கன்னா சூரியனும் சனியும் சேர்க்கை பெறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது பிப்ரவரி 14ஆம் தேதியில இருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் 30 நாள் பாத்தீங்கன்னா கும்பராசியில சனி தன்னுடைய சொந்த வீட்டிலாக இருக்காரு. பட் அதோட பாத்தீங்கன்னா சூரியனும் சேர்க்கை பெறாரு. சனி தன்னுடைய சொந்த வீட்டுல சூரியன் அந்த இடத்துல நீச்சம் பெறாரு. அப்படி நீச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு மிதுன ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்க போறாரு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே சனி 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 10ஆம் இட பார்வை கொண்டவரா இருக்காரு. சூரிய பகவான் 7ஆம் இடத்தை பார்வை பாக்குறாரு. பட் 7ஆம் இடத்தை பார்வை பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்க்க பெறாங்க. பட் இப்ப இந்த ஒரு மாத காலம் சூரியன் 9ஆம் இடத்துல நீச்சம் பெறும் பொழுது உங்களுடைய தகப்பனாருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா தந்தை வகையில கொஞ்சம் மனக்கசப்புகள் வரலாம். என்ன கேட்டீங்கன்னா சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாத கிரகம். எப்பவுமே அப்பனுக்கும் பையனுக்கும் ஆகாது. சூரியனுங்கிறது ஒளி உள்ள கிரகம், சனி ஒரு இருள் அடைஞ்ச கிரகம். எப்பவுமே இருட்டத்துக்கு வெளிச்சத்துக்கு ஒரு ஆகாத கிரகமா இருக்கு. பட் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு 9ஆம் இடத்துல சூரியன் சனி இருக்கும் பொழுது தந்தை வகையிலா இருக்கட்டும், தந்தை வகை தொழிலா இருக்கட்டும், அவருடைய உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், கொஞ்சம் எல்லா வகையிலையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு. நிறைய பேர்த்துக்கு பாத்துட்டீங்கன்னா அப்பாவோட தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. சில கருத்து வேறுபாடுகளான ஏன் நான் இந்த தொழில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தவங்க நிறைய பேர். அப்பா கிட்ட மன கசப்புகள், அவர் நமக்கு ஆப்போசிட்டா நிக்கிறாரு, நம்ம எது பண்ணாலும் நம்மளை தப்பா நினைக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்ப கொஞ்சம் தடங்கள் நிவர்த்தனம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். பட் இருந்தாலுமே கூட உங்களுடைய தந்தை வழியாக இருக்கட்டும், தந்தையினுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், மிகவும் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துல சனியோட தாக்கங்கிறது மிதுன ராசிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதியே சனி பகவான். பட் சனியோட இடத்துல சூரியன் போறாரு. பட் சூரியன் யாருன்னா உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா தந்தை தல பகுதி, அதாவது உங்களுடைய உயர் பதவிகளா இருக்கட்டும், உங்களுடைய தல பகுதியா இருக்கட்டும், இல்ல தந்தையா இருக்கட்டும், தந்தை வகை உறவினர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த சனியோட தாக்கத்தினால கொஞ்சம் பாதிப்புகளா வரலாம். நம்ம எதுக்காக இந்த வீடியோ நான் சொல்றேன்னா, கொஞ்சம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது. ஆனா பெரிய பாதிப்புகள் இருக்காது. பட் இருந்தாலுமே கூட கொஞ்சம் கவனமா இருக்கிறது ஒரு சிறப்பு தானே. அதனால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் தந்தை வழியில இருக்கிறவங்க இரவு நேர பயணங்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வண்டி வாகனத்துல கவனம், உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தா கூட அதை நீங்க பாத்துக்கோங்க. விநாயகரோட வழிபாடு நீங்க அதிகமா ஃபாலோ பண்ணுங்க. அந்த விநாயகரோட வழிபாடுகள் இருக்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்புகள், பெரிய தொந்தரவுகள் இருக்காது. அந்த சனியோட தாக்கம் உங்களுக்கு பெரிய பாதிப்புங்கிறது கண்டிப்பா இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது கண்டிப்பா நீங்க உங்க சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்க இருந்துக்கணும். ஆனா பெரிய தொந்தரவுகள் கொடுக்காது. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சுப விரயங்கள் ஏதாவது வீட்டுல யாருக்காவது பண்ண முடிஞ்சா நீங்க பண்ணுங்க. சுப விரயங்கள்ல என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், வீட்டுல யாருக்காவது திருமண ஏஜ் இருந்தா திருமணங்கிறது பண்ணலாம். நீங்க இது மாதிரி சுப விரயங்கள் நீங்க தேடி போகும் பொழுது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயம் வராது. சார் நிறைய பேர் பாத்தீங்கன்னா எப்படி கட்டுறது அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் இருக்கும். பட் நீங்க கடன் வாங்கி கூட நீங்க கட்டலாம். இப்ப ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு கட்டினோம்னா நமக்கு ஒரு உபயோகமா இருக்கும், ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே கடன் வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு வந்தா என்ன ஆகுங்க? கடனுக்கு கடனும் ஆகும், விரயத்துக்கு விரயம் ஆகும். அதனால நீங்க சுப விரயங்கள் நீங்க தேடி போகும் பொழுது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். நிறைய பேருக்கு பாத்துட்டீங்கன்னா
அப்பா அம்மாவை விட்டுட்டு கூட பசங்க தனியா இருப்பாங்க, அவங்களுக்கு மன உளைச்சல்கள் வந்து அதிகமா இருந்திருக்கும். ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க உங்களுடைய பெற்றோர்களை நீங்க பாக்குறதுனால அவங்களுடைய ஆசீர்வாதமும் அவங்களுடைய புண்ணியமும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா சனி வந்து ஒரு கரும காரகன். எல்லாத்தையும் எப்படி பாத்துக்கிறாரு, எது மாதிரி பண்றாங்க, அவங்க போற வழி நல்ல வழியா கெட்ட வழியா, ஒரு தர்ம கர்த்தா தான் சனி பகவான். அந்த சனி வந்து இப்ப உங்க ராசி 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பு தாங்க. பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. பட் அது சூரியனை சேர்க்கை பெறும் பொழுது 9 குடைவன் வந்து தந்தை பகவான். அந்த தந்தைக்கு பெரிய பாதிப்புகள் இல்லாம நம்மளால அவங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சல் இல்லாம நீங்க பாத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி சிவனோட வழிபாடுகளும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது மிக மிக ஒரு சிறப்பு. பட் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறனால பெரிய தொந்தரவு கொடுக்காது. பட் நிதானமா செயல்பட்டா நமக்கு எல்லாமே வெற்றிங்கிறது கண்டிப்பா உறுதி. அதனால வந்து சுபவிரயங்கள் நீங்க தேடி போங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு, வண்டி வாகனத்துல மட்டும் இரவு நேர பயணங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசு அப்படின்னு சொல்லி போகாம பாத்துக்கோங்க. சனி பொறுத்தளவுல ஒரு நீதிமான், ஒரு தர்மகர்த்தா, ரெண்டாவது கருமக்காரன், இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சனி வந்து நீங்க போற வழி கரெக்டான வழியா இல்ல தப்பான வழியா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால நீங்க இந்த 9ஆம் இடத்துல இந்த சனி பகவான் உங்களுக்கு இருக்கும் பொழுது, அது சூரியனோட சேர்க்கை பெறும் பொழுது, நீங்க போற வழி மட்டும் நீங்க கரெக்டா நீங்க செலக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த சனி பகவானும் சூரியனும் உங்களுக்கு நல்லதை பண்ணுவாங்க. அதனால நீங்க அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. பட் என்னதான் நம்ம கிரக நிலைகளோட அமைப்பு நம்ம பார்த்தாலுமே கூட உங்களுடைய சுய ஜாதகத்துல எப்பவுமே நம்மளோட சுய ஜாதகத்துல சூரியனும் சனியும் வந்து ரொம்ப ரேர். நிறைய பேர் வந்து சூரியன் சனி சேர்க்கை பெறும் பொழுது அப்பா வந்து நிறைய பேர் பிரிஞ்சு போயிருப்பாங்க, அப்பாவை இழந்து இருப்பாங்க, இது மாதிரி சூழ்நிலையில இருக்கும். ஆனா அந்த சனி திசையோ இல்ல சூரியன் திசை நடக்கும் போது ஆல்ரெடி நம்ம ஜாதகத்துல அந்த சனி சூரியன் ஏதாவது நட்பு கிரகங்களா இருக்கா, இல்ல ஒண்ணு சேர்ந்து இருக்கா, இல்ல அதுக்கான திசாபுதிகள் நமக்கு நடக்குதா அப்படின்னு அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க ஜாதகத்தினுடைய முழு பலன் நீங்க தெரிஞ்சுக்கும் பொழுது நமக்கான இந்த பாதிப்புகள் நமக்கு வராது. நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து நீங்க உங்களுடைய ஜோதிடர்களை கேட்டு நீங்க தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கள் நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பில் பட்டன் டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.